இந்த படம் வந்து நல்லா பயங்கரமா பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. அப்படி இப்படின்லாம் சொல்லவே, சரி நானும் அவ்வளோ போய் படம் பார்த்தா, அட பாவிங்களா! ராமர் கையில வச்சு இந்த வில்லு, கதை விடலாம். நீங்க ஓரளவுக்கு கதை விடலாம். ஏன்னா, இந்த மாரி படத்துக்கெல்லாம் கதை விட்டு தான் ஆகணும். ட்ரெயின நிக்க வைக்கிறப்ப ராமர் அந்த அம்பு வச்சு, யோவ்! கடவுள் பவர் உங்களுக்கெல்லாம் அவ்வளோதானா? கடவுள் படம் எடுக்கலாம். ஆனா, அதுக்குன்னு இப்படியா? திடீர்னு அவர் இறந்த உடனே, உடனே யார் இது கொலை பண்ணாங்க? அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. பேப்பர்காரன்ல ஆரம்பிச்சு, அப்படியே கதை வந்து பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் போது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்ல ஆரம்பம் இருந்தது. இந்த படம் உண்மையிலேயே ஓ சூப்பர் டூப்பர் இந்த வாரம் ஹிட் ஆக வேண்டிய படம். இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களே டிக்கெட் வாங்கி குடுத்து ஆள ஏத்திட்டுருக்காங்க. அதுதான் நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மை, உண்மை. 100% உண்மை. தேஜா சர்ஜாய் நடிப்பில வெளிய வந்திருக்கும் மிராய் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே தேஜா சர்ஜாய் பார்த்தீங்கன்னா, இந்த படம் பண்ணியிருந்தாரு அனுமன். அந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கமர்ஷியல் ஹிட்டு. ஒரு கிளைமாக்ஸ்ல வந்து அனுமன நேர்ல பார்க்குற மாரி ஒரு பயங்கரமான ஒரு கிராபிக்ஸ், விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. வேற லெவல்ல அந்த படம். ரொம்ப நல்ல படம். நல்லா விறுவிறுப்பா போச்சு. இந்த மீராய் படம் நானும் நெனச்சேன் ட்ரெய்லர்லாம் பார்த்தோன்னே, அதுவும் ஃபர்ஸ்ட் நாள் ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ரிவ்யூ. இந்த படம் வந்து நல்லா பயங்கரமா பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. அப்படி இப்படின்லாம் சொல்லவே, சரி நானும் அவ்வளோ போய் படம் பார்த்தா, அட பாவிங்களா! ராமர் கையில வச்சு இந்த வில்லு, கதை விடலாம். நீங்க ஓரளவுக்கு கதை விடலாம். ஏன்னா, இந்த மாரி படத்துக்கெல்லாம் கதை விட்டு தான் ஆகணும். அந்த ராமருக்கு இவரு கையில கிடைச்சும் இவரு மனசு, அவர் மனசும் புரிஞ்சுக்கணுமா, இந்த அவதார்ல சொல்லுவாங்க. இந்த 2 பேரும் அந்த மனச புரிஞ்சுக்கினா தான் அது வந்து டிராவல் பண்ண முடியும். அந்த மாரி அந்த வில்லோட இவரு டிராவல் பண்றதாகட்டும், சரி அதெல்லாம் ஓகே நல்லா தான் இருந்தது. ஆனா, அந்த ட்ரெயின நிக்க வைக்கிறப்ப ராமர் அந்த அம்பு வச்சு, யோவ்! கடவுள் பவர் உங்களுக்கெல்லாம் அவ்வளோதானா? ஆ? நம்ம பாலாயெல்லாம் கை இப்படி நின்னாவே ட்ரெயின் நிக்குது. அவரே கைய வச்சு இப்படி இப்படி காட்டுனா ட்ரெயின் அப்படியே தெறிச்சு நிக்குது பிரேக் போட்டு. இவரு அந்த ராமர் இத வச்சுன்னு வில்ல வச்சுன்னு குத்து குத்துன்னு 10 நிமிஷமா குத்திட்டு வராரு. ட்ரெயின் பாட்டுக்கு ஸ்பீடா போது. அப்படியே நெருப்பு பறந்துன்னு 10 நிமிஷமா அப்படியே தேய்ச்சுன்னு வராரு. உங்களுக்கு ராமர் பவர் அவ்வளோதானா? ஆ? கடவுள் படம் எடுக்கலாம். ஆனா அதுக்குன்னு இப்படியா? வில்லன்கிட்ட செம்ம அடி வாங்குறதும், அதுக்கப்புறம் ராமர் பவர வந்து வில்லுல அடிப்பாங்களா? யோவ்! இதெல்லாம் எத்தினி படத்துல புரோடா விடுவீங்க? கொஞ்சமாவது ஸ்க்ரீன் பிளேல மெனக்கெட்டு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்க வேணாவா? இந்த மிராய் இவ்ளோ படும் மொக்கையா எடுத்து வச்சிருக்காங்க. உண்மையிலே அவ்ளோ நல்லா இருக்கு. அந்த வந்து ஒரு கருட வாகனம் கருடன் வரும். பயங்கரமா நல்லா விஎஃப்எக்ஸ்ல வேற லெவல்ல இருக்கு அது கருடன். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படியே வருது, எழுந்துக்குது, அவர் கூட சண்டை போடுது. அப்புறம் அந்த அ மிராய எடுத்துட்டு வந்துடுறாரு. எடுத்துட்டு வந்துட்டோம்னா திருப்பி பார்த்தா கிளைமாக்ஸ்ல மேலேருந்து விழுறாரு. திருப்பி தூக்கிட்டு வருது. அவ்வளோதான் அந்த கருடன யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அது நினைச்சிருந்தா வில்லன ஒரே அமுக்கு அமுக்கு முழுங்கிட்டு இருக்கலாம். பொத்தி தூக்கின்னு போய் தூக்கி விசில் அடிச்சிருக்கலாம். அத விட்டுட்டு இவரு சண்டை போடணும்னு வேணும்னே விட்டு போற மாரி இந்த மாரி ஸ்க்ரீன் பிளேல படும் மொக்கையான சீன்கள் அதிகமா இருந்தனால, அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியல. ரொம்ப ரொம்ப மொக்கையான திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இவ்ளோ கேவலமா இருந்தது. இந்த மிராய் படம் வந்து இந்த அது வந்து சொன்ன வசூல் கிசூல் அதெல்லாம் இல்ல. நமக்கு சுத்தமா புடிக்கல. ஏன்னா நான் ஒரு ஆடியன்ஸா தான் படம் பார்த்து சொல்றேன். மிராய் வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் படமா பண்ணுது. அனுமன் எப்படி ஹிட்டோ அந்த அளவுக்குலாம் இந்த படம் ஹிட் ஆக வாய்ப்பே இல்ல. அடுத்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் பார்த்தீங்கன்னா, குமார சம்பவம். டைட்டிலே வந்து என்னடா வித்தியாசமா இருக்கே! அப்படின்னு நினைச்சுட்டு படம் பார்த்தா, படம் வந்து ஆரம்பிக்கிறப்போ அவ்ளோ சூப்பரா இருந்தது. குமரவேல். அவரு வந்து திடீர்னு எடுத்தோனே ஒரு பயங்கரமான கம்யூனிஸ்ட்வாதி, நேர்மையான ஆளு, தர்மத்துக்காக போய் நிக்கிறவரு, ஏழைங்க பக்கம் நிக்கிறவரு, பல டிராபிக் ராமசாமி பல கோர்ட்ல கேஸ போட்டு அவங்களுக்கு வாதாடி தீர்ப்பு வாங்கி குடுக்குறவரு, நல்ல மனிதர். திடீர்னு அவர் இறந்த உடனே, உடனே யார் இது கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. பேப்பர்காரன்ல ஆரம்பிச்சு, அப்படியே கதை வந்து பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் போது, போலீஸ் அதெல்லாம் வரப்ப நமக்கு ஒரு என்னடா இது? வித்தியாசமான படத்துல போய் உட்காந்துட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த குமரன் சீரியல் நடிச்சவர் தான் ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஆனா, அவரு வந்து அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்ச பிறகு, அடடடா! ஹீரோக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லாம கொஞ்சம் கூட ஒட்டலையேப்பா! அப்படின்னு அந்த ஹீரோ மைனஸா தெரிஞ்சது கொஞ்சம். ஆனா, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே கொண்டு போனாரு, நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி, அதில உண்மையிலேயே வந்து குமரவேல் ஆக்டிங் வேற லெவல் இருந்தது. நம்ம ஜி.என். குமார் ஐய்யயோ! அவரு வந்து தாத்தாவா வராரு. அவரு சூப்பரான ஆக்டிங்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, நம்ம ஹீரோவ தவிர. பாலசரவணன் வராரு. வழக்கம் போல எல்லாம் அதெல்லாம் ஓகே. ஆனா, இது அப்படியே போறப்போ செகண்ட் ஹாஃப்ல போயிட்டு, காமெடின்ற பேர்ல கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களே களம் இறங்கி, போலீஸ் எல்லாம் எதுவும் சும்மா தூங்குற மாரி வந்து போயிட்டு, இவங்களே கண்டுபிடிக்கிற போய் 3 பேரு யார் யாரு கொலை பண்ணது அப்படி செலக்ட் பண்ணி, 3 பேர் போய் அங்க போய் காமெடி பண்ணின்னு, கேமரா வெளிய வச்சுட்டு உள்ள போறது, வெளிய வர்றது, இப்படி சினிமாத்தனமாவும், நாடகத்தனமாவும் சொதப்பி விட்டான் குமார சம்பவம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்ல ஆரம்பம் இருந்தது. இந்த படம் உண்மையிலேயே ஓ சூப்பர் டூப்பர் இந்த வாரம் ஹிட் ஆக வேண்டிய படம். ஜஸ்ட் மிஸ்ல. செகண்ட் ஹாஃப் சொதப்பல்ல. இயக்குனருடைய கோட்டத்தனத்தில, ஏதோ இது காமெடி படமா பண்ணலான்னு சொல்லி இவரே காமெடி பண்ணிட்டு, 400 பேர் படம் பார்க்குற இடத்துல 4 பேர சிரிக்க வச்சு,
இப்படி வேதனை பண்ணிட்டாரு குமார சம்பவம். சம்பவத்தை செகண்ட் ஹாஃப்ல பண்ணிட்டீங்களே இயக்குனர். 2ஆம் பாதியில சொதப்போ சொதப்பு சொதப்பின வேணுகோபால் பாலாஜி இயக்குனர் அவர்களே சாரும். இதுக்கு அவர் தான் முழு பொறுப்பு. நல்ல படமா வர வேண்டியத மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிளாக்மெயில். இந்த வாரத்தில உண்மையிலேயே இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு, பிளாக்மெயில் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நெனச்சுட்டேன். ஏன்னா வந்து நான் இவ்வளோ நாள் கழிச்சு சரி ஓகே இது படம்லாம் எப்படியாவது ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம எல்லா படத்தையுமே குறை சொல்றோம்டா. என்னடா இது வர படம்லாம் நம்மளே குறை சொல்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கே ஒரு ஃபீலிங் இருக்குது. என்ன பண்றது படம் ஒழுங்கா எடுத்தா தான் நான் நல்லா பாராட்ட முடியும். அதான் சரி ஓகே ஒரு 3 நாள் விட்டுட்டு பார்த்தா ஒரு படத்துலயும் ஆடியன்ஸ் இல்ல. ஒரு படத்துலயும் கூட்டம் இல்ல. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த போன வாரமே சொன்னோம் காந்தி கண்ணாடி அவுட்டுன்னு. இப்ப பார்த்தீங்கன்னா அவங்களே டிக்கெட் வாங்கி குடுத்து ஆள ஏத்திட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மை, உண்மை. 100% உண்மை. பிளாக் மயிலும் ஜிவி பிரகாஷ் படத்துக்கு இது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டா வர வேண்டிய படத்த ஜிவி பிரகாஷ் உண்மையிலேயே வந்து திரைக்கதையில கொஞ்சம் கோட்டை விட்டதுனால இந்த படமும் ஆவரேஜ் படமா போயிடுச்சு. குழந்தை கடத்தல் இந்த படத்தோட கதை. ஓகேங்களா? பிளாக்மெயில் ஒரு குழந்தைய வச்சு பல பேர் பிளாக்மெயில் பண்றாங்க. அது இந்த மறுபடியும் அந்த குழந்தை கிடைச்சுதா இல்லையான்றது தான் கதை. ஆனா, ஒரு குழந்தை 10 பிளாக்மெயிலு 10 பிளாக்மெயிலுக்கும் சும்மா சுத்தி, சுத்தி, சுத்தி இதையே பேசி, பேசி ஸ்ரீகாந்த் குழந்தைய கடத்திட்டாங்க. ஆனா, ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷ். அந்த குழந்தை. திருப்பி இன்னொரு பக்கம் இன்னொரு வில்லன். திருப்பி இன்னொரு வில்லன். திருப்பி இன்னொரு வில்லன். இப்படி மாத்தி, மாத்தி சுத்தி இவங்களே சுத்தி வருது. அது ஒரே இடத்துல, அதுவும் சென்னை சிட்டில ஒரே ஏரியால இருக்கு. அது எப்படிங்க அது இவ்வளோ கண்டுபிடிக்காம, அ இவ்வளோ தெருவுக்கு தெருவு கேமரா வச்சிருக்கான் இன்னைக்கு. தெருவு தெருவுக்கு நம்ம ஃபோனு இப்போ நம்ம ஃபோன் வச்சுன்னு Facebookல நீங்க எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்கலாம். உங்க நம்பர வச்சு Facebookல, Instagramல நீங்க எங்க இருக்கீங்கன்னு லொகேஷன் போட்டு கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி நமக்கே தெரியுதுன்னா, இந்த படம் பார்க்குறவங்களுக்கு சுத்தமா தெரியாம, ஆ ஸ்ரீகாந்த் இந்த பக்கம் ஜிவி பிரகாஷ் ரொம்ப நல்ல ஆக்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நீட்டான கேமரா ஒர்க்கு, நீட்டான எடிட்டிங்கு, நீட்டான மியூசிக். ஆனா, சாம் சிஎஸ் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா, இந்த படத்துலயும் படம் பார்க்குறப்போ கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே சொதப்பி, சொதப்பி ரிப்பீட் சீன் இந்த குழந்தை இவன் கடத்திட்டு போய் திருப்பி விடுறது. திருப்பி அவன் கடத்திட்டு போய் அவன் பேரம் பேசுறது. திருப்பி கள்ளக்காதல் இவன் கடத்திட்டு போய் இவன் பேரம் பேசுறது. திருப்பி இன்னொரு இவங்க ஜிவி பிரகாஷால பாதிக்கப்பட்ட இன்னொரு வில்லன் அவன் கடத்திட்டு போய் திருப்பி குழந்தை குடுக்குது. இதையே மாத்தி, மாத்தி படம் ஃபுல்லா ரிப்பீட் சீன் வர்றதுனால நமக்கு கொஞ்சம் போர் அடிச்சுச்சு. உண்மையிலே பிளாக்மெயில் வந்து கிரைம் த்ரில்லரா ஜெயிக்க வேண்டிய படத்த சொதப்போ சொதப்புன டைரக்டர் அவரும் டைரக்டர் தான். இந்த 3 படமுமே நான் ஏன் இவ்ளோ இந்த வச்சு பேசுறேன், இந்த 3 படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. போஸ்டர்ல வந்து பத்தி அதெல்லாம் நம்பாதீங்க. எல்லாம் ஓடிடில வந்தா பாருங்க. ஆனா கண்டிப்பா இந்த 3 படமே ஓடிடில பார்க்க வேண்டிய படம். தியேட்டர்ல காசு குடுத்து பார்க்க வேண்டிய மனசு வந்தா நம்ம இப்படி புலம்பி புலம்பி தீர்ந்துட்டு இருக்கோம். என்னய்யா இவ்ளோ காசு குடுத்துட்டு வந்தோம் நல்லா இல்லைன்னு இருக்கும். ஆனா இந்த 3 படமும் ஓடிடில பார்க்க வேண்டிய படம். ஓடிடில பாருங்க. பிளாக்மெயில் சொதப்புனதுக்கு காரணம் பார்த்தா அதுவும் இயக்குனர் தான் சார். மாறன் அவர்லாம் இயக்குனர். அவர் தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மெருகேத்தி பண்ணிக்கலாம். கூட பார்த்த யாருன்னு பார்த்தீங்கன்னா, தியேட்ரிக்கல் ரிலீஸு தனஞ்சயன். அவரும் கொஞ்சம் ஐடியாலாம் குடுத்து இப்படி ஏதாவது சொதப்பி வச்சிருப்பார் தான் எனக்கு எண்ணம் தோணுது. ஏன்னா வந்து அவரு எடுத்த படங்கள்லாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் தான் அவரும் போறாரு. நல்ல மனிதர். பயங்கர ஐடியா குடுக்குவாரு. பட ப்ரமோஷன்லாம் அவரே நின்னு வேலை செய்வாரு. ஆனா இருந்தாலும் அவர் எடுத்த படம் எதுவுமே ஓடல, ஓடல, ஓடல. விளங்கல, விளங்கல, விளங்கல. அவரு யார் ராசின்னு சொல்ல முடியாது. ராசி இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் எடுத்த படங்கள் எதுவுமே உருப்படியா தேறலன்னு தான் நமக்கு தெரியும். மாறன் அவர்களே இந்த படத்தையும் நீங்க ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் கோட்ட விட்டீங்க. இல்லன்னா இந்த படமும் ஜெயிக்க வேண்டிய படத்த மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.